Student, welcome to our Freddy Study World. NCERT Class 10 Maths, first lesson real numbers, exercise 1.2 ல இருக்க first sum தான் நம்ம பார்க்க போறோம். Prove that root 5 is irrational. So, root 5 irrational அப்படின்னு வந்து prove பண்ண சொல்றாங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னா contradiction மெத்தட் யூஸ் பண்ணி ஸோ ஓகே contradiction மெத்தட் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து இதை வேறுபடுத்துறோம் இல்லையா? இப்போ ரூட் 5ங்கிறது இரேஷனல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரூட் 5 ரேஷ்னலாக அசியூம் பண்ணிக்க போகிறோம். அசியூம் பண்ணிட்டு லேட்டராக என்ன பண்ணணும்னா இதை இரேஷனல்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் வந்து கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? அதாவது வேறுபடுத்துறது. சொன்னது ஒன்று, லாஸ்ட்டாக நம்ம ப்ரூவ் பண்ணுறது ஒன்று. ஸோ இதை தான் வந்து கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வாங்க ப்ரூவ் பண்ணலாம். பை யூசிங் த மெத்தட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு தான் வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகே, கான்ட்ரடிக்ஷன். ஸோ அது மூலிமா என்ன பண்ணுறோம்? தட் அஸ்யூம் என்னவா அஸ்யூம் பண்ணிக்கிறோம்? ரூட் 5 இஸ் அ rational. நம்பர். ஓகே, இதை நம்ம ரேஷனல் நம்பர்னு அசியூம் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ரேஷனல் நம்பர்னா என்னன்னு நம்ம பார்த்துருப்போம். ரேஷனல்னா என்ன? ரேஷனல்னா பி பை கியூ ஃபார்மேஷனில் இருக்கும் ஒன்று. ஓகே, இந்த பியும் கியூவும் ஒரு இன்டீஜராக இருக்கும். ஓகே, வந்து கியூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகே, தென் பி அண்ட் கியூ கோப்ரைமாக இருக்கும். அது என்ன கோப்ரைம்? கோப்ரைம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் இடையில பி கியூ, அதாவது ரெண்டு நம்பருக்கு இடையில காமன் ஃபேக்டர் இருக்காது. அதாவது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து 10/4 அப்படின்னு இருக்குன்னா இது வந்து ரெடியூஸ் பண்ணாமல் இருக்குது. இதுக்கு காமன் ஃபேக்டர் இருக்குது. ஸோ அந்த காமன் ஃபேக்டரை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ 2 வருமா? 2 2s are 4, 5 2s are 10ன்னு வரும். 5/2. ஸோ இது வந்து அவ்வளோதான். இதுக்கு மேலே ரெடியூஸ் பண்ண முடியாது. இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்குது. 5க்கும் 2க்கும் இடையில காமன் ஃபேக்டர் இல்லை. ஸோ இதை தான் வந்து கோப்ரைம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, ரூட் 5 is equal to நம்ம ரேஷனல் நம்பர்னு அசியூம் பண்ணிட்டோம். அதாவது பி பை கியூ. தென் இந்த கியூ இந்த சைட் கொண்டு வந்துடலாமா? ரூட் 5q is equal to p. இப்போ போத் சைடு வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். சாரி, ஸ்கொயர் both sides. ஓகே, போத் சைட் ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன ஆகும்? பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் அடி ஆயிருமா? அப்போ 5p q ஸ்கொயர்னு வருமா? 5q ஸ்கொயர். இதை வந்து 5q ஸ்கொயர்னு வரும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாருங்க, பி ஸ்கொயர் வந்து என்னவா இருக்கு? 5ஓட மல்டிபிள்ஸாக இருக்கு. பி ஸ்கொயர் வந்து என்னவா இருக்கு? மல்டிபிள் ஆஃப் 5. ஓகேவா? அப்போ பி ஸ்கொயர் இஸ் மல்டிபிள் ஆஃப் 5. அப்போ பி இஸ் ஆல்சோ மல்டிபிள் பை 5. is also multiple of 5. கரெக்டா? இப்போ பி ஸ்கொயர் வந்து ஒரு 5ஓட மல்டிபிள் ஆஃப் 5 இருக்கு அப்படின்னா கண்டிப்பா 5ஆல டிவிசிபிள் ஆகுமா? பி வந்து therefore p ஸ்கொயர் is also divisible by 5. ஓகே, பி ஸ்கொயர்டு வந்து மல்டிபிள் ஆஃப் 5னா பியும் மல்டிபிள் ஆஃப் 5 தான் இருக்க முடியும். அப்போ 5ஆல மல்டிபிள் ஆகுதுன்னா கண்டிப்பாக 5ஆல டிவிசிபிள் ஆகும். பி ஸ்கொயர்ட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 5. பி இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 5. ஓகேவா? அப்போ பி இஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் ஆஃப் 5 சம்திங். ஸோ சம்திங்கிறனால நான் இசட் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த ஃப்ரம் 1, அதாவது நம்ம ஈக்குவேஷன் 1ல இருந்து பி ஸ்கொயர்டு என்னது? 5q ஸ்கொயர்னு இருக்கா? ஸோ பி ஸ்கொயர்டுக்கு பதிலாக இதை போட்டுக்கலாம். 5z ஹோல் ஸ்கொயர்ட்
தென் 5q ஸ்கொயர்ட். ஓகேவா? இப்போ 25z ஸ்கொயர் equal to 5q ஸ்கொயர். தென் வந்து இதுவும் அடி ஆயிருமா? அப்போ 5z ஸ்கொயர் equal to q ஸ்கொயர். இப்போ பார்த்தோன்னா q ஸ்கொயர் equal to 5z ஸ்கொயர்னு வந்துருச்சா? from 1. ஓகே, ஈக்குவேஷன் 1லேருந்து வந்து 5z ஸ்கொயர்டை வந்து நம்ம, அதாவது ஈக்குவேஷன் 1ல் என்ன இருந்துச்சு? p ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 5q ஸ்கொயர்டு இருக்குமா? ஸோ இந்த p ஸ்கொயர்டுக்கு பதிலாக 5z ஸ்கொயர்டை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதனால் இது அப்படியே எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஸ்கொயர் பண்ணியில் 25z ஸ்கொயர் வரும். இது அப்படியே இருக்கும். இப்போ வந்து இதை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 5z ஸ்கொயர் ஈக்குவல் டு q ஸ்கொயர் இருக்கும். q ஸ்கொயர் ஈக்குவல் டு 5z ஸ்கொயர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் q ஸ்கொயர்டு வந்து என்னவா இருக்கு? 5 மல்டிபிள் ஆஃப் 5. ஓகே, q ஸ்கொயர்டு இஸ் அ multiple of 5. ஓகேவா? and q is also multiple of 5. q ஸ்கொயர்டு வந்து மல்டிபிள் ஆஃப் 5 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக qவும் மல்டிபிள் ஆஃப் 5 தான் இருக்கும். ஓகேவா? ஒரு நம்பர் வந்து 5ஆல மல்டிபிள் ஆகுதுன்னா கண்டிப்பாக அது 5ஆல டிவிசிபிளும் ஆகும். ஓகேவா? அப்போ therefore q is also divisible by 5. இப்போ இதை வந்து நம்ம 2ன்னு வந்து டினோட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் செகண்ட்னு வச்சுக்கலாம். இப்போ 1லையும் 2லையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 வந்து இதுதான் 1 இல்லையா? ஸோ 1லையும் 2லையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா p ஸ்கொயர்டும் டிவிசிபிள் பை 5ன்னு வருது, q ஸ்கொயர்டும் டிவிசிபிள் பை 5 வருது. அப்போ p by q ஃபார்மேஷன் நம்ம வந்து ரேஷனல் நம்பர்னு அசியூம் பண்ணோம் இல்லையா? p by q ஃபார்மேஷன் ரேஷனல் அப்படின்னு அசியூம் பண்ணோம். ஸோ ரேஷனல் நம்பர் அப்படிங்கல இது கோ பிரைமாக இருக்கும். ரெண்டுக்கும் இடையில காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து நம்ம அசியூம் பண்ணது. ஆனால் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்கிறது வந்து இதுவும் டிவிசிபிள் பை 5, இதுவும் டிவிசிபிள் பை 5ன்னு வந்திருக்கா? ஸோ இது வந்து கோ பிரைம் கிடையாது. இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் 5 இருக்கு. therefore from 1 and 2 it's also a 1 and 2 root 5 is a irrational number. ரேஷனல் கிடையாது. irrational number. ஓகேவா? ஸோ 1 and 2ல வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? இர்ரேஷனல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ரேஷனல்னு அசியூம் பண்ணி தென் வந்து லாஸ்ட்டாக இர்ரேஷனல்னு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுதான் வந்து கன்ட்ரடிக்ஷன் மெத்தட். ஓகே, இதான் இந்த சம்மோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.